டிஃபெண்டிங் சாம்பியன் கேகேஆரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்குவாடை பார்த்துடலாம், அதுக்கடுத்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசூல், ரிங்கு சிங், ஹர்திஸ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ரமதீப் சிங், வெங்கடேஷ் ஐயர், குயினன் டிகாக், குர்பாஸ், போவல், ஆண்ட்ரிச் நொட்டிஜி, வைபவ் அரோரா, மயா மார்க்கண்டேன், ராகவன் சிங், மனிஷ் பாண்டி, பென்சன் ஜான்சன், சோடியா, ரஹானே, அனுகுல் ராய், மொயின் அலி. சூப்பராக டீம் எடுத்து வச்சிருக்காங்க நம்மளோட கேகேஆர். வெல் செட்டில் சைடுன்னு சொல்லலாம். அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரஹானே வந்து கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. வேகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு என்னமோ வெங்கடேஷ் ஐயரை கேப்டனாக போட்டிருந்தா நல்லா இருந்துக்குமோன்னு தோணுது. இது என்னோட கருத்து மட்டுமே. கேஆரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். கேகேஆர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவர் பேக்கேஜ் இருக்குது. கேமை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க. அது போக டீப் பேட்டிங் லைனப்பும் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி காம்பினேஷன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க கேகேஆருக்கு. கேகேஆரோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தாங்க. பயமுறுத்துற அளவுக்கு அவங்ககிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவரில் மாட்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவல் வாங்க பார்க்கலாம். ஓப்பனிங் வந்து நரேனும் குயினன் டிகாக்கும், அடுத்து ரஹானே, அடுத்து வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசூல், ரமதீப் சிங், ஹர்திஸ் ராணா, பென்சன் ஜான்சன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இம்பேக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ராகவன் சி. போன வருஷம் விளையாண்ட பிளேயிங் லெவலுக்கும் இந்த வருஷம் விளையாடுற பிளேயிங் லெவலுக்கும் 3 மாற்றம் இருந்தாங்க. ரஹானே இப்பொழுது ஐயர் வந்து இருந்தார். இதுக்கு முன்னாடி பென்சன் ஜான்சன் இப்பொழுது ஸ்டார்க் இருந்தார். வில்சால்ட் இப்பொழுது குயினன் டிகாக் வந்திருக்காரு.